a parabolic three-hinged arch carries a load as shown in figure. Determine the resultant reaction at support. Find bending moment, normal thrust, radial shear at D. ஓகேவா 5 meter from A. What is the maximum bending moment அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நேமிங் வந்து நம்ம டிஃப்ரெண்டா பண்ணதுனால இந்த இடத்துல நேமிங் வந்து எஃப்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி இல்லை இப்போ இல்லை கொஸ்டின்லயே டி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ பி மென்ஷன் பண்ணிட்டு கிரவுண்ட்ல சி மென்ஷன் பண்ணிட்டு வேற எந்த இடத்துலயும் டி நேமிங் கொடுக்காதீங்க, உடைய நேமிங் கொடுக்காதீங்க. டைரக்டா நான் எஃப்னு கொடுத்துருக்கிற இடத்துல டின்னு நேமிங் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் இங்க டின்னு கொடுத்திருந்தாங்கன்னா மட்டும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா இது போல எங்கெங்கெல்லாம் லோடு இருக்கோ அங்க நேமிங் கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத என்ன நேமிங் இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல பாருங்க ரிசல்டன்ட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, பெண்டிங் மொமெண்ட், நார்மல் த்ரஸ்ட், ரேடியல் ஷியர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டும் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுப்போம். ஓகேவா? அப்படித்தானே எடுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், விபி இன்ட்டு இது வந்து அப்வர்ட். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் மட்டும் அப்வர்ட்னா பாசிட்டிவ், டவுன்வர்டா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ விபிங்கிறது அப்வர்ட். ஸோ விபி இன்ட்டு டிஸ்டன்ஸ் அளவு 20 போட்டுக்கோமா. நெக்ஸ்ட் ஒரு யூடிஎல் இருக்கா. ஸோ யூடிஎல் ஆனது -25, டவுன்வர்டா மைனஸ். யூடிஎல் ஆனது லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. இது இந்த சி ல இருந்து ஹாஃப் போர்ஷன்ல இருக்குது. அப்போ மொத்தமா டோட்டல் லென்த் 20. அப்போ ஹாஃப்னா 10 தானே. ஸோ லோட் இன்டூ 25 இன்டூ 10 இன்டூ 10 டிவைட் பை 2. ஓகேவா? நெக்ஸ்ட் சி வரை தான் இருக்குது. பட் நம்ம எது வரை கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஏ வரை கண்டுபிடிக்கணும். அப்ப ரிமைனிங் போர்ஷன் எவ்வளவு 10. அதனால தான் இங்க +10 போட்டுருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணிக்கோங்க. 5 + 10 15. நெக்ஸ்ட் 10 இன்டூ 25 நீங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3750 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, மைனஸ் இது டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ -30 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 4 + 3 7. அதனால 30 இன்டூ 7. நெக்ஸ்ட் எனக்கு 20 இன்டூ ஏ வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 3. ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விபி உடைய ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, இதை கால்குலேட் பண்ணுங்க, இது வரும். நெக்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணுங்க 210 வரும். இதை கால்குலேட் பண்ணுங்க 60 வரும். நெக்ஸ்ட் மைனஸ் இருக்கிறது வந்து இஸ் ஈக்குவல் அந்த சைட் கொண்டு போங்க, பிளஸ் ஆயிரும். ஸோ விபி உடைய ஆன்சர் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இதெல்லாம் அப்வர்ட் விஏயும் விபியும் அப்வர்ட். இதெல்லாம் டவுன்வர்ட் 20 30 பாயிண்டோட இருக்கிறதுனால டைரக்டா வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கணும். இது யூடிஎல்னா லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 20 30 அப்போ 25 இன்டூ இதோட டிஸ்டன்ஸ் அளவு 10. 25 இன்டூ 10. சப்போஸ் இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இந்த வீடியோ போட்டுருக்கேன், இதோட பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாடல்ல இருக்கும். நெக்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி வந்து விபியோட ஆன்சர் தெரியும். ஸோ விஏ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு விபியோட ஆன்சர் 201 நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விஏ உடைய ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ல நான் ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் எடுத்திருக்கேன், கிளாக் வைஸா பாசிட்டிவ் எடுத்திருக்கேன். ஓகே, எல்லா சமயம் பாத்துக்கோங்க நான் எந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இல்லைன்னா இதுதான் எல்லாத்துக்கும் ஒரே காமன் எடுத்துக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் இல்ல நெகட்டிவ் எடுத்துக்க போறேன், கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னா எல்லா சம்க்கும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி எடுக்கணும். ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி எடுக்கணும் அப்படின்னா இது எப்படி ஈஸி, நான் இங்க எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்க இந்த சைட் இந்த லெஃப்ட் ஹாஃப் ஃப்ரம் த ரைட் சைட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ விபி இது விபி பாருங்க, கிரவுனுக்கு விபி பாருங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. இந்த இது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? என்னுடைய ஏரோ மார்க்க பாருங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதா. ஸோ அப்போ விபி இன்டூ இந்த டிஸ்டன்ஸ், அப்போ வெர்டிகல் லோட் இன்டூ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப் டு சி வரைக்கும். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் அளவு 10. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஹரிசாண்டல் லோட். அப்போ ஹரிசாண்டல் லோட் எவ்வளவு, இது வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஸோ உங்களுடைய கிளாக் இருக்கிற டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ பாசிட்டிவ் ஹச் இன்டூ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஹரிசாண்டல் லோட் அப்போ எது எடுக்கணும், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதானது ஹச் இன்டூ 5. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இதுவும் பாருங்க 20ங்கிறதும் இதுவும் இப்படிதான் இருக்கு, கிளாக் வைஸ்ல தான் சுத்துது. ஸோ 25 இன்டூ லோட் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் அளவு 10. 10 இன்டூ 10 டிவைட் பை 2. ஓகேவா? ஸோ நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ therefore h is equal to 152. நெக்ஸ்ட் விபி உடைய ஆன்சர் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 201. ஸோ 201 சப்ஸ்டிட் பண்ணுங்க 10 5h. இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா கால்குலேட் பண்ணீங்கன்னா 1250 வரும். நெக்ஸ்ட் இதையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 760 வரும். அது இஸ் ஈக்குவல் அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா +760. ஸோ therefore h is equal to 152 kilonewton. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் at 5 மீட்டர் ஃப்ரம் ஏ. ஸோ 5 மீட்டர் ஃப்ரம் ஏல இருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இப்போ இங்கே தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த டோட்டல் இந்த கிரவுனுடைய ஹைட் 5 தெரியும். பட் இந்த ரெட் கலர்ல இருக்கிற இதனுடைய ஹைட் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ரெட் கலர்ல இருக்கிற இந்த ஹைட் நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? ஸோ அது கண்டுபிடிக்க ஃபார்முலா 4hx l minus x divided by l square. ஓகேவா? 4 hங்கிறது என்னதுன்னா நமக்கு டோட்டலா ஒரு ரைஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரைஸ் xங்கிறது எவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ், 5 மீட்டரா, 4 மீட்டரா, 2 மீட்டரா, ஓகேவா? அதான் x is equal to 5. எல்ங்கிறது டோட்டல் லென்த். ஓகேவா? ஸோ நீங்க சப்ஸ்டிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு yf அந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதனுடைய வேல்யூ தெரிஞ்சிடும் 3.75 கிலோ நியூட்டன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்? ஃப்ரம் ஏல இருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு இந்த ரெட் கலர்ல இருக்கிற அந்த வேல்யூ தான் இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா கிளாக் வைஸ். இது பாருங்க, இப்போ இந்த இடத்துல எஃப். ஓகேவா? இது எப்படி போகுது? கிளாக் வைஸ்ல டர்ன் ஆகுது. அப்ப கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ். ஸோ VA இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் அளவு 5. ஓகேவா? ஸோ VA இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் 5. நெக்ஸ்ட் என்னது? ஒரு ஹரிசாண்டல் லோட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லோட் இருக்கு. இது எப்படி இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸ். h இன்டூ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 3.75 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு மேல ஒரு நெக்ஸ்ட் மேல ஒரு பாயிண்ட் லோட் இருக்கா, அது என்னது 20 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இதனுடைய லென்த் 3. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் 4. அதுல 5 போயிடுச்சு. அப்போ இங்க ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 5ல 3 போச்சுன்னா அப்போ இந்த சின்ன கேப் எவ்வளவு இருக்கும்? 2. அப்போ இது வந்து எப்படி இருக்குது? இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் தான். ஸோ மைனஸ் 20 இன்டூ டிஸ்டன்ஸ் அளவு 2. ஓகேவா? ஸோ 20 into 2 is equal to 0. நெக்ஸ்ட் VA உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் H உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருங்க. இது எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 115 கிலோ நியூட்டன் per மீட்டர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனுடைய ஃபார்முலா tan inverse of 4h divided by l square. இதே சிமிலர் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? பட் கேர்ஃபுல்லா போடுங்க. 4h divided by l square l minus 2x. hங்கிறது டோட்டல் ரைஸோடைய வேல்யூ, lங்கிறது டோட்டல் லென்த் வேல்யூ, xங்கிறது எவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கேட்டிருக்காங்க அதனுடைய டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் θ is equal to 26 degree 53 minutes வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஷியர் ஃபோர்ஸ். அந்த பாயிண்ட்டுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்க்கு பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப இந்த பாயிண்ட்க்கு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு முன்னாடி ரெண்டு வேல்யூ தான் இருக்குது. ஒன்னு வந்து VA வேல்யூ, நெக்ஸ்ட் 20ங்கிற வேல்யூ. ஸோ டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ VA டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 20. இது ரெண்டு வச்சு தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் VA minus 20. VAங்கிறது அப்வர்ட், 20ங்கிறது டவுன்வர்ட், அதனால மைனஸ். VA உடைய வேல்யூ 99, 20ங்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா 79. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நார்மல் த்ரஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் த்ரஸ்டோடைய ஃபார்முலா இங்க நம்ம VXன்னு படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த நம்ம பாயிண்ட் வந்து F தானே நோட் பண்ணிருக்கோம், அதனால இங்க F கொடுத்துருக்கேன். ஓகேவா? sin θ பிளஸ் H cos θ. ஸோ VF உடைய வேல்யூ இதுதான். இப்போ லாஸ்டா நீங்க ஷியர் ஃபோர்ஸ் V ன்னு அந்த ஷியர் ஃபோர்ஸ் இந்த F அந்த பாயிண்ட் உடைய வேல்யூ 79. sin θ உடைய வேல்யூ 26 டிகிரி 33 minutes பிளஸ் H உடைய வேல்யூ நெக்ஸ்ட் cos θ உடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் த்ரஸ்ட் உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரேடியல் த்ரஸ்ட் ஃபார்முலா எப்படி? சைன்னா காஸ், பிளஸ்னா மைனஸ், காஸ்னா சைன். ஓகேவா? அதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடியல் த்ரஸ்டோடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரிசல்டன்ட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்கணும், பட் நான் இதுல லாஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ரிசல்டன்ட் ரியாக்ஷன் அட் த சப்போர்ட். ஸோ RA உடைய ஃபார்முலா √ VA ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். ஸோ VA ஸ்கொயர் VA உடைய வேல்யூ 99, H உடைய வேல்யூ 152. இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு RA உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். அதே மாதிரி RBக்கு இன்ஸ்டெட் ஆஃப் VA VB சப்ஸ்டிட் பண்ணும் பிளஸ் H ஸ்கொயர். ரெண்டு வேல்யூமே நீங்க ஸ்கொயர் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர் ரிசல்டன்ட் ரியாக்ஷன் அட் சப்போர்ட் B வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.